ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நீல் கவனி சொல். எனக்கு இந்த குழந்தைகளை குறித்து எப்பயுமே ரொம்ப நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். குழந்தைங்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைங்க விஷயத்தில் சில பெற்றோர்கள் நடந்துக்கிற விதங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலனா நான் டேரெக்டாகவே சொல்லிவிடுவேன். இப்போ உலகத்தில் பலதரப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கி பல விஷயங்களால் பாதிக்கப்படுறாங்க. அந்த விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு கடுமையான சட்டங்கள் வேணும். குறிப்பாக குழந்தைங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது, தன்னோட சுய சந்தோஷத்துக்காக பிள்ளைங்களை கொல்றது, பிள்ளைங்களை நடுத்தரில் விட்டுட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி அதிகமாக நடக்குது. குறிப்பாக இந்த கள்ளக்காதல்களால் நிறைய பிரச்சனைகள் வருது. இதுக்கு எதிராக கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு பெரிய சட்டத்தை ஒன்று ஏற்றணும். போக்சோ சட்டம் பத்தாது. நீங்கள் போக்சோ சட்டம் என்ன போட்டுறீங்க? 18 வயசு கீழே இருக்கவங்களை ஏதாவது தப்பு நடந்தால் மட்டும் 18 வயசுன்னு இல்லைங்க, பெற்றோர்களே கள்ளக்காதலுக்காக, இல்லை ஒரு பொண்ணு கள்ளக்காதலுக்காக, ஒரு ஆண் கள்ளக்காதலுக்காகவோ ஒரு குழந்தையை விட்டுட்டு போனான்னா அதுக்கான கடுமையான சட்டம் இந்த நாட்டில் தேவை. ஒருத்தன் குழந்தைகளுக்கு எதிராக தப்பு பண்ணுறதுக்கு அவன் நிச்சயம் பயப்படணும். அந்த பயத்தை நம்ம கொடுக்கணும். கொடுக்காம நம்ம எந்த சட்டத்தை ஏற்றுனாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. போக்சோ சட்டம் போதாது. நிச்சயம் ஒரு கடினமான சட்டம் நமக்கு தேவை. ரொம்ப கொடுமையான சட்டம் நமக்கு தேவை. அது மூலியமாக தான் நம்மளோட பிள்ளைங்களை நம்ம காப்பாற்ற முடியும். பெற்றோர்களே தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே இதுக்கு குரல் கொடுங்க. நிச்சயமாக நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றி ஆகணும். அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ. நம்ம இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்கலைன்னா நிச்சயமாக இதோட பாதிப்புகளை நம்ம வரும்போது நம்ம கத்தி கூப்பாடு போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தயவுசெய்து இந்த விஷயத்துக்கு எல்லோரும் குரல் கொடுங்க. சரிங்களா?